வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பல செயல்பாடுகள் அடாவடித்தனத்தின் உச்சமாக இருக்கிறது என்கின்ற ஒரு புகார் எழும்பியிருக்கிறது. உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அடாவடித்தனமான நகர்வுகளை எடுத்து கொண்டிருக்கின்றாரா? வைத்தியர் அர்ஜுனாவிடம் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அல்லது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்களை எல்லாம் ஒருமையில் பேசக்கூடிய களத்தையும் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடக்கூடியதையும் வைத்தியர் தொடர்ச்சியாக எடுத்து கொண்டிருக்கின்றாரா? தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா மீது எழும்பி இருக்கக்கூடிய மிக முதன்மையான ஒரு பிரச்சனையாக இது மாறியிருக்கிறது. உண்மையிலே இது சார்ந்த விடயங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, அதன் பின்னணிக்குள் இருக்கக்கூடிய அது சார்ந்த தகவல்கள் என்ன, இவைகளை குறித்த ஒரு தேடலோடு இந்த காணொளிக்குள் பயணிக்கலாம். எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் உங்களுக்கான களத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்கள், வைத்தியர் அர்ஜுனாவை தங்களுடைய வழிகாட்டியாக கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து விடுகிறார்கள். ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது என்கின்ற கேள்விக்குள் செல்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் விமர்சனத்திற்குள் செல்கிறது என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டு. அல்லது வைத்தியர் அர்ஜுனா முதலில் இருந்த நிலையை விட சற்று மாறிய ஒரு களத்தில் பயணிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு அவர்கள் மனதிலே எழும்பி விடுகிறது. உண்மையிலே இது சார்ந்த விடயத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இது எதனை மையப்படுத்தி இப்படி ஒரு கருத்தாக்கம் வெளியே கொண்டு வரப்படுகிறது? வைத்தியர் அர்ஜுனா உண்மையிலே பிரச்சனையான மனிதர்தானா? தன்னோடு பயணிக்கக்கூடியவர்களை கூட அனுசரித்து செல்லக்கூடாத ஒரு மனிதரா? இந்த கேள்விகள் எல்லாம் மனதிற்குள் எழும்புகின்றன. இந்த காணொளி அதற்கான விளக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சில விடயங்களில் மிக காட்டமாக பதிவு செய்து விடுகிறார், அல்லது சில அவர்கள் தனக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்களை மிக ஒருமையிலோ அல்லது அவர்களை எதிர்த்தோ மிக கடுமையாக பதிவிட்டு விடுகிறார். அப்படி அவர் பதிவிடக்கூடிய விடயங்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பி விடுகிறது. தற்பொழுது கூட ஒரு நபர் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு குரல் பதிவை அனுப்பியிருக்கின்றார். அந்த குரல் பதிவை வைத்தியர் அர்ஜுனாவே இப்பொழுது வெளியே அதை காட்டியிருக்கின்றார். அந்த குரல் பதிவில் என்ன பேசப்பட்டது என்பதை என்கின்ற செய்தியை மையப்படுத்திய தகவல்களை வைத்தியர் அர்ஜுனாவே அதை வெளியே மக்களுக்கு தெரியும்படி அதை எல்லோரும் கேட்கும்படி அதை செய்திருக்கிறார். அந்த குரல் பதிவில் சொல்லக்கூடிய தகவல் இதுவாகத்தான் இருக்கிறது. நாங்கள் வைத்தியர் அர்ஜுனாவை மனப்பூர்வமாக நேசிக்கின்றோம். அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் வரவேற்றவர்கள். அவருடைய நிலைப்பாடு மக்களுக்கான நிலைப்பாடாக இருக்கும் என்பதை நாங்கள் மனதளவில் ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அவரிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக்கங்கள், அவரால் சொல்லப்படுகின்ற செய்திகள் பலருடைய மனங்களை நோகடிக்கிறது. எனவே இந்த மரபு எமக்கு ஒத்த மரபாக இல்லை. எனவே வைத்தியர் அர்ஜுனா இவைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒரு குரல் பதிவு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை வைத்தியர் அர்ஜுனாவும் வெளியே மக்களுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக வெளியே காட்டியிருக்கிறார். உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அடாவடித்தனம் செய்கிறாரா? இங்கு ஒரு விடயத்தை நாம் தெளிவாக புரிய வேண்டியதிருக்கிறது. ஒரு மனிதன் தனித்த களத்தில் நின்று போராடுகிறார். மக்கள் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு போராடுகிறான். நேர்மையான பல விடயங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற இலக்கில் அவன் போராடி கொண்டு இருக்கின்றான். அவனுக்கு ஆட்சியாளர்கள் பலம் இல்லை, அல்லது பணபலம் இல்லை, தன்னை சார்ந்தவர்கள் பெரிய பெரிய பதவியில் இருந்தார்கள் என்கின்ற அடையாளம் இல்லை. ஒரு சராசரியான நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவனாக களத்தில் நிற்கிறான். அப்படி களத்தில் நிற்கக்கூடிய அந்த மனிதன் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த எதிர்ப்புகளை சந்திக்கின்ற பொழுது அந்த எதிர்ப்புகளை எதிர்த்து போராட வேண்டிய களத்தில் விமர்சனங்களும் அவன் மீது வைக்கப்படுகின்றன. நீ முன்பு போல் இல்லை,
உன்னுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கிறது, நீ அடிக்கடி கோபப்பட்டு விடுகிறாய் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பலர் எடுத்து வைக்கிறார்கள். இதற்கும் அந்த மனிதன் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய நிலைமையும் இருக்கின்றது. அவர் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டிய களங்கள் அனைத்திலுமே மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தனித்த மனிதனாக அவருடைய பயணம். அவருக்கு ஆதரவு என்று எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை. அதுபோல அவருடைய முன்னோர்கள் ஒரு பெரும் பணக்காரர்களாக இருந்தார்கள் என்கின்ற அடையாளம் இல்லை. எனவே தன்னுடைய சொந்த முயற்சியில் அரசியல் களத்தில் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவருடைய பயணம் இருக்கிறது. ஆனால் இந்த பயணத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியவர்கள், ஒரு கட்டத்தில் அவரை வைத்து விளம்பரம் தேடிக்கொண்டவர்கள், தங்களுக்கான ஒரு நிலைப்பாடு மாறக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக வைத்தியரை அவர்கள் குற்றம் சுமத்தி விடுகிறார்கள். இந்த குரல் பதிவை மக்களுக்கு வெளியே கொண்டு வந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த குரல் பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு அவர் தெரிவித்த கருத்து ஒன்றுதான். நான் சில இடங்களில் மாற வேண்டியது இருக்கிறது. இவர்களெல்லாம் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள். இவர்கள் வேதனைப்படக்கூடிய களத்தை நோக்கி என்னுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்றால் நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் என்னை எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தில் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லலாம். நம்மளை எதிர்க்கிறார்கள், அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற களத்தில் பதில் சொல்லலாம். ஆனால் என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே புரிந்து வைத்து கொண்டு என்னை எதிர்ப்பதாக நடித்து கொண்டு என்னை அவமானப்படுத்த முயற்சிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் அவர்கள் வழியிலே போய் பதில் சொல்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் பதில் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். என்னிடம் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு, என்னிடம் உதவி வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு, வைத்தியர் அர்ஜுனா இந்த பிரச்சனையை குறித்து பேசுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் களத்தில் இருந்து பேசியிருக்கிறேன். அவர்களுக்காக களத்தில் இருந்து செயல்பட்டிருக்கிறேன். அவர்களுக்காக என்னுடைய பெரும் பொழுதையே கழித்திருக்கிறேன். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய மனதிற்கு நான் இதைத்தான் எடுத்து வைக்க விருப்பப்படுகிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே நாம் பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய நிலைப்பாடு சில இடங்களில் அவர் மிக கடுமையாக இருக்கக்கூடியது சரியான ஒன்று என்றுதான் நம் மனது சொல்கின்றது. காரணம், கேள்வி கேட்கிறோம் என்கின்ற கோணத்திலும் வைத்தியர் அர்ஜுனாவை விமர்சிக்கலாம் என்கின்ற கோணத்திலும் வந்து உரசக்கூடியவர்களிடம் வைத்தியர் அர்ஜுனா பொறுமையாக கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் அவரையே அது காயப்படுத்தக்கூடிய விடயமாக மாறிவிடும். எனவே வைத்தியர் அர்ஜுனா பொதுவான ஒரு தளத்தில் இறங்கியிருக்கிறார். அந்த தளத்தில் இருக்கக்கூடிய களத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சார்ந்த உணர்வுகள் இருக்கிறது. அந்த உணர்வில் வைத்தியர் அர்ஜுனா செய்யக்கூடிய அடாவடித்தனமும் ரசிக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.